ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, லோ மார்க்கெட் கேப்பில் உள்ள அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய காயினாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, FET இந்த காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது AI ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு காயின். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.70 சம்திங் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2024 2025 ஒரு 10 50 மடங்கு வரைக்கும் மேலே போகலாம். அதாவது 10 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு $7 வரைக்கும் மேலே போகலாம். அதே இது அதிகபட்சமாக ஒரு 50 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட $35 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது இந்த 2024 2025 இந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் இந்த FET காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சப்ளைன் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு $10 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் ஒரு $100 வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சா கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த காயின் வந்து மேலே போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ரியோ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரியோ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.74 சம்திங் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ரியோ காயின் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாவர்ஸ் காயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு AI ப்ராஜெக்ட் உண்டான ஒரு காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியோ காயினுக்கு எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 55 மில்லியன் காயின் மட்டும்தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு $100 மேலே நல்லாவே ஹையில் போனது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $1 கீழே தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரியோ காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $50 ஒரு $100 கூட மேலே போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டயத்தில் அதாவது ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டயத்தில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. அதே மாதிரி இன்னமும் எந்த அளவுக்கு கீழே வரலாம்னா 0.50 அந்த அளவுக்கு கூட வரலாம். அந்த சமயத்தில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்த ரியோ காயின் வந்து மேலே போகலாம். டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 55 மில்லியன் காயின் மட்டும் இருக்குது. அதே மாதிரி சர்க்குலேஷன் சப்ளை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 66 லட்சம் காயின் இப்போ வந்து சர்க்குலேஷன் சப்ளைல இருக்குது. மேக்ஸ் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 75 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சப்ளைக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ஏட்டோர் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் ஒரு AI ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் உண்டான ஒரு காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் $1 சம்திங் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த ஏட்டோர் காயினை நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ இதோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா $1 குறைவாக தான் இருந்தது. 0.75 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1.3 வரைக்கும் மேலே வந்திருக்குது டாலர் மதிப்பில். அதாவது ஒரு 3/4 மடங்கு வரைக்கும் மேலே வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு மேலே போனது இப்போ பார்த்தீங்கன்னா $1 குறைவாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதே ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $2 வரைக்கும் மேலே போயிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2024 2025 எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, குறைந்தபட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $30 வரைக்கும் மேலே போகலாம். அதிகபட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $65 $70 வரைக்கும் மேலே போகலாம். ஏன்னா சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லியன் அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு $100 அல்லது ஒரு $150 வாங்கி ஹோல்டு பண்ணுறீங்க, ஒரு 50 மடங்கு வரைக்கும் மேலே போகுதுன்னா நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு $5000 ஒரு $6500 வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஒரு 2 வருஷத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக இந்த ஏட்டோர் காயின் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மில்லியன் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஃபியூச்சரில் பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, டியா காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டியா காயின் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $12 ஒரு $13 சம்திங் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு $20 மேலே நல்லாவே ஹையில் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 2024 2025 எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $50 ஒரு $75 வரைக்கும் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக டிமாண்ட் உள்ள ஒரு காயினாக இப்போ இந்த டியா காயின் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியா காயினுக்கு எவ்வளவு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டல் சப்ளைன்னு $1 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சர்க்குலேஷன் சப்ளையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 157 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ ஆல்ரெடி நல்லாவே ஹையில் போனதுனால நிறைய பேர் இப்போ செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இதிலிருந்து ஒரு $20 $25 வரைக்கும் மேலே போகலாம். அதுக்கப்புறமா டிமாண்ட் அதிகமாச்சுன்னா டோட்டல் சப்ளைல இருந்து சர்க்குலேஷன் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால இதோட பிரைஸ் அப்படிங்கிறது அதாவது அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுல இருந்து கம்மியாகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
எக்ஸாம்பிளுக்கு அதாவது அந்த சமயத்தில் ஒரு $10 இருந்துச்சுன்னா அப்போ டோட்டல் சப்ளைலேருந்து இங்கே சர்க்குலேஷன் சப்ளையில் உள்ளே கொண்டுட்டு வரும்போது இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாகலாம்னா $3 ஒரு $4 வரைக்கும் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு உள்ளே கொண்டுட்டு வரும்போது இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கம்மியாகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா A0 காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த A0 காயின் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு AI ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு காயின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டல் சப்ளையில் 337 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளைல எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 267 மில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ என்ன பிரைஸ்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $1 சம்திங் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை போன பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா $2 வரைக்கும் மேலே போயிருக்குது. 2024 இருந்து 2025க்குள்ள எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஒரு $50 இருந்து $75 கூட போகலாம். அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினா இப்போ A0 காயின் வந்து இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த A0 காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்க வாலெட்டுக்கு ட்ரான் காயினா வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால மறக்காம இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பை see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.